இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில். இது ஒரு சாதாரண ரயில் அல்ல. ஒரு ரயில் புகை இல்லாமல் ஓடும் என்றால் நம்புவீர்களா? டீசல் இல்லை, மேலே மின்கம்பிகளும் இல்லை. ஆனால் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகளை ஏற்றிக்கொண்டு அமைதியாக பயணிக்கிறது. அதுவும் அதன் புகை குழாயில் இருந்து வெளியே வருவது கரும்புகை அல்ல, வெறும் நீராவி மட்டுமே. இதுதான் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவாஸ் S3 டாக்ஸ். இன்று இந்திய ரயில்வே வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். பல ஆண்டுகளாக இந்திய ரயில்கள் டீசலிலும் மின்சாரத்திலும் இயங்கி வந்தன. ஆனால் இன்று இந்தியா எதிர்கால தலைமுறைக்கான புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையம். பல மாதங்களாக அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயிலை கொடியசைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது ஒரு புதிய ரயில் சேவை மட்டுமல்ல, இந்தியாவின் பசுமையான எதிர்காலத்திற்கான அறிவிப்பாகவும் மாறியது. ஆனால் இந்த சாதனை எங்கே உருவானது தெரியுமா? பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த ரயில் ஜெர்மனியிலோ, ஜப்பானிலோ அல்லது வேறு எந்த வெளிநாட்டிலோ தயாரிக்கப்படவில்லை. நம்ம தமிழ்நாட்டில்தான். சென்னை பெரம்பூரில் உள்ள இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி ICF தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ரயில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. இது தமிழகத்திற்கும் இந்திய பொறியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்போது ஒரு கேள்வி: இந்த ஹைட்ரஜன் ரயில் எப்படி இயங்குகிறது? வழக்கமான மின்சார ரயில்களைப் போல மேலே மின்கம்பிகள் இதில் இல்லை, டீசல் என்ஜினும் இல்லை. அப்படியென்றால் சக்தி எங்கிருந்து வருகிறது? இதுதான் இந்த தொழில்நுட்பத்தின் அற்புதம். ரயிலுக்குள் இருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஒன்றாக சேரும்போது ஒரு வேதிவினை நடைபெறுகிறது. அந்த வேதிவினையில் மின்சாரம் உருவாகிறது. அந்த மின்சாரத்தில் தான் ரயில் இயங்குகிறது. இந்த செயல்முறையின் முடிவில் வெளியே வருவது கரியமில வாயு அல்ல, புகை அல்ல, வெறும் தண்ணீர் நீராவி மட்டுமே. அதனால்தான் இதை உலகின் மிகச் சுத்தமான போக்குவரத்து தொழில்நுட்பங்களில் ஒன்றாக கூறுகிறார்கள். இந்த ரயிலின் திறனும் சாதாரணமல்ல. மொத்தம் 10 பெட்டிகள். ஒரே நேரத்தில் 2600க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்யலாம். 1200 கிலோவாட் திறன் கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கல அமைப்பு இதில் பொருத்தப்பட்டுள்ளது. சோதனையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியிருந்தாலும் பாதுகாப்பு கருதி தற்போது மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைட்ரஜன் என்றாலே பலருக்கு பயம் இருக்கும். இது பாதுகாப்பானதா? அதற்காகவே இந்த ரயிலில் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் கசிவு, வெப்பநிலை மாற்றம், புகை, தீப்பற்றுதல் இவற்றை உடனுக்குடன் கண்டறிந்து எச்சரிக்கும் நவீன சென்சார்கள் இதில் உள்ளன. இந்த ரயில் தற்போது ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் மற்றும் சோனிபட் நகரங்களுக்கு இடையே 89 கிலோமீட்டர் தூரத்தில் இயக்கப்படுகிறது. அதிலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் ₹5 முதல் ₹25 வரை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகில் முதலில் ஜெர்மனி ஹைட்ரஜன் ரயிலை இயக்கியது. பின்னர் ஜப்பான், சீனா, அமெரிக்கா. இப்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. ஆனால் இந்தியாவின் சாதனையை இன்னும் சிறப்பாக்குவது இந்த ரயில் முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது என்பதுதான். ஒரு காலத்தில் நாம் வெளிநாடுகளின் தொழில்நுட்பத்தை பார்த்து வியந்தோம். இன்றைக்கு உலகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்தை கவனிக்கிறது. சென்னை பெரம்பூரில் உருவான இந்த ஹைட்ரஜன் ரயில் ஒரு புதிய ரயில் மட்டுமல்ல, பசுமையான இந்தியாவின் எதிர்காலத்தை நோக்கி பாயும் நம்பிக்கையின் ரயில். இந்த சாதனை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஹைட்ரஜன் ரயில்கள் எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் இயக்கப்படுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல், தொழில்நுட்ப மற்றும் இந்தியாவின் புதிய சாதனைகள் பற்றிய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.